வணக்கம் உலக தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்வின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று என்னுடன் அஹ், இராணுவ புலனாய்வு மற்றும் அரசியல் பொருளாதார ஆய்வாளர் கலாநிதி அரசு அவர்கள் பங்கு பெற்றுகிறார். வணக்கம் அரஸ். வணக்கம் அருள். இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இப்போதைய உடனடியான கேள்வி, சுட சுட ஒரு செய்தி வந்திருக்கிறது. சொப்பர் என்கின்ற ஒரு முக்கியமான விலையுயர்ந்த ஹெலிகாப்டர் ஒன்று தாக்குதலுக்குள்ளாகி தரையிலே அவசர காலமாக இறக்கப்பட்டதாகவும் விமானி ஒருவரை காணவில்லை என்றும் வேறு சிலர் காயமடைந்ததாகவும் தகவல் ஒன்று வந்திருக்கிறது. அது இப்போது புதிய செய்தியாக இருக்கிறது. முதலில் அந்த தகவல்களை நேர்களுக்கு கூறுங்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்ப 2 வாரங்களுக்கு முதல் அப்பாச்சி உலங்கு வானூர்தி ஹோமூஸ் கடற்பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இதுவும் அதே ஈரான் பகுதியில் தான். அங்கு உங்களுக்கு தெரியும், இந்த 5வது ஃபிளீட் என்று சொல்ற 5வது கடற்படை பிரிவின் கீழ் இயங்குகின்ற 2 விமானம் தாங்கி கப்பல்கள் அங்கு நிற்கின்றன. ஒன்று ஜோர்ஜ் டபிள்யூ புஷ், அடுத்ததாக அப்ரஹாம் லிங்கன். இதில் இந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷில் இருந்து புறப்பட்டு சென்ற சி ஹவுக் என்ற MH-60R என்று சொல்கின்ற MH-60R என்று சொல்கின்ற ஒரு நவீன உலங்கு வானூர்தி. அது இந்த உலகத்தில இருக்கிற உலங்கு வானூர்திகள், இந்த விலங்கு உலங்கு வானூர்திகளில் அதுவும் ஒன்று. அது இன்று அவசரமாக தரையிறங்கியதாக கூறினார்கள். ஆனால் தரையிறங்கவில்லை, கடலுக்கு அவசரமாக தரையிறங்கும் போது வீழ்ந்திருக்கின்றது. பிறகு மீட்பு படையணி சென்றதாகவும், மீட்பு படையணி அங்கு மேற்கொண்ட தேடுதலின் போது 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும், அவர்கள் தற்போது உயிருக்கு ஆபத்தற்ற நிலையில் இருப்பதாகவும், ஒருவர் இன்னும் மேலும் தற்போது காணாமல் போயிருப்பதாகவும், நாங்கள் இப்ப பேசிக் கொண்டிருக்கிற நேரம் வரையிலும் அவர் மீட்கப்படவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இந்த உலங்கு வானூர்தியை பொறுத்தவரையில் சி ஹவுக் என்று கூறுகிற இந்த உலங்கு வானூர்தி கடற்படை தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு இது அதிகம் பயன்படுத்தப்படுவது என்று உங்களுக்கு தெரியும். இந்த ஒயில் டேங்கர்களை கடற்பகுதியில் வைத்து கைப்பற்றும் போது இந்த உலங்கு வானூர்திகளில் தான் அதிகமாக படையினர், சிறப்பு படையினர் சென்று தரை இறங்குவதுண்டு. அதற்கேற்றது போல இந்த உலங்கு வானூர்தியின் சாதாரண உற்பத்தி விலை $40 மில்லியன் இருந்தாலும் அது யூனிட் கோஸ் என்று சொல்லி அதிண்ட ஆயுதங்கள், தளவாடங்கள், அதிண்ட கண்காணிப்பு கருவிகள், சென்சர்கள் என்று சொல்லி அது எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட $300 தொடக்கம் $400 மில்லியன் என்று சொல்கிறார்கள். அதை எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வருடம் நியூசிலாந்துக்கு 5 இந்த உலங்கு வானூர்திகளை விற்பனை செய்ய அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையமான பென்டகன் ஒப்புக்கொண்டிருந்தது. அது அந்த 5 உலங்கு வானூர்திகளுக்கும் அவர்கள் சார்ஜ் பண்ணது விலை $1.6 பில்லியன் என்னும் போது அதை அவர்கள் இப்போது பிரித்து பார்த்து கூறுகிறார்கள், கிட்டத்தட்ட $320 மில்லியன் முடிகிறது அந்த உலங்கு வானூர்தி என்று சொல்லி. அப்ப இந்த உலங்கு அதாவது நடவடிக்கையின் போதுதான் அது காணாமல் போயிருக்கின்றது. இவர்கள் பெருமளவில் எல்லாவற்றையும் வீழ்ந்ததுகளை பெருமளவில் தொழில்நுட்ப கோளாறு என்றுதான் அதிகமாக சொல்வதுண்டு. அடுத்ததாக இது நேரடியாக சுட்டு வீழ்த்தாது விட்டாலும், அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்று சொல்லி அவ்வாறான நடவடிக்கைகள் மூலம் சில சமயங்களில் ஹாக்பிட்டை கூட அவர்கள் ஹேக் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எல்லா இயந்திரங்களையும் சேர்த்தரற்றதாக்க முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு முதல் UAEக்கு ரஷ்யாவின் அதிபர் வந்திருந்தார். அப்போது வரும்போது அவருக்கு பாதுகாப்பாக Su-34 ரக விமானங்கள் 2 வந்தன. அது இன்டர்செப்டர் விமானங்கள். ரஷ்யாவிலிருந்தே அந்த விமானங்கள் பாதுகாப்பு வழங்கி வந்தன. அந்த விமானங்கள் மத்திய தரை கடலை கடக்கும் போது அங்கு நின்ற அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பலின் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டமும் வேலை செய்யவில்லை என்று சொன்னார்கள். அவர்கள் அந்த கடலை கடக்கும் போது அவ்வளவு இடத்தையும் ஜாம் பண்ணி விட்டார்கள் என்று கூறியிருந்தார்கள். அதே போலதான் இது என்ன நடைபெற்றது என்று தெரியாது. ஆனால் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியும், இந்த கூதிஸ் அமைப்பினருடனான செங்கடலில் இடம்பெற்ற சமரின் போது கூட அமெரிக்காவின் 3 விமானங்கள், 3 F-18 விமானங்கள் அந்த கடற்படை கப்பலில் இருந்து வீழ்ந்து இருந்தன. அதில் ஒன்று கப்பல் வேகமாக திரும்பிய போது விழுந்தது என்று சொன்னார்கள். ஒன்று கப்பலில் இருந்த ஏவுகணை தவறுதலாக சுட்டு வீழ்த்தது என்று சொன்னார்கள்.
மற்றொன்று தொழில்நுட்ப கோளாறால் விழுந்த என்று சொன்னார்கள். அவ்வாறுதான் இதுவும் அந்த வகைக்கு தான் இதுவும் இப்போது அடங்கியிருக்கு. சரி, இது ஈரான் கடற்பரப்புக்குள் என்றபடியால் சந்தேகம் ஈரான் மீது எழுவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அடுத்தது இந்த ஹோர்முஸை பற்றி திரும்ப திரும்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. நேற்றைய வரையில் பல கப்பல்கள் ஓமான் பகுதி கடற்கரையால் கடந்ததாகவும், கப்பல் ஒன்று தரை தட்டியதாகவும், ஆனால் ஈரான் இப்பொழுது எல்லாவற்றையும் தடை செய்து விட்டதாகவும் தகவல் வருவது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? மேலதிக தகவல்களை நேயர்களுக்காக வழங்குங்கள். ஹோர்முஸ் நீரிணை தான் மிக ஒரு முக்கியமான புள்ளி பேசு பொருளாக இப்போது இருக்கின்றது. அதாவது இந்த ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் கொண்டிருக்கின்ற அந்த உத்தி வந்து பலனளிக்க தொடங்கியுள்ளதா என்று பல ஊடகங்கள் இப்போது தகவலை வெளியிட்டிருக்கின்றன. கடந்த வாரம் ஓமான் வழித்தடம் ஊடாக கப்பல்களை பயன்படுத்தி சென்றதை தொடர்ந்து தெஹ்ரான் வந்து அதை நிறுத்துவதற்காக மேற்கொண்ட தாக்குதல்களை தொடர்ந்து இப்ப உள்ளே வரும் எண்ணெய் கப்பல்கள் இப்போது ஈரான் பக்கத்தையே நாடி செல்வதாக ஓமான் பக்கத்தால் எந்த கப்பலும் செல்லவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற இந்த கப்பல் கண்காணிப்பு தரவுகளின்படி, அதாவது மரீன் டிராபிக் என்ற HFI ரிசர்ச் என்ற நிறுவனம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் ஒரு எல்பிஜி டேங்கர், ஒரு VLCC டேங்கர், மற்றது ஒரு கண்டெய்னர் ஷிப், பிறகு இன்னொரு எல்பிஜி, இன்னொரு VLCC, இன்னொரு எல்பிஜி. இதில் வந்து 4 கப்பல்கள் தடை செய்யப்பட்டவை, 2 கப்பல்கள் தடை செய்யப்படாதவை. அந்த 6 கப்பல்களும் ஈரான் பகுதியினூடாகத்தான் சென்றிருக்கின்றன, உள்ளே சென்றிருக்கின்றன என்று போட்டிருக்கிறார்கள். அப்ப இன்று ஓமான் பக்கத்தால் எந்த ஒரு கப்பலும் செல்லவில்லை என்று போட்டிருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தலையங்கத்தை போட்டிருக்கிறார்கள், ஈரான் இந்த நடவடிக்கை பலனளிக்கிறதா. ஆனால் நிலைமை மிகவும் பதற்றமாக இருப்பதாகவும், சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா ஒரு கப்பலுக்கு முழுமையாக வான் பாதுகாப்பை வழங்கி ஓமான் வழி ஊடாக அழைத்து செல்ல வேண்டியிருந்தது என்றும், ஆனால் IRGC வந்து அதற்கு அவ்வாறான கப்பல்களை தாக்கியதால் இப்போது இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை உத்தி இப்போது பலனளிக்க தொடங்கியுள்ளதுன்னு கூறியிருக்கிறார்கள். அதாவது தரை தட்டிய கப்பல் பற்றிய தகவலையும் கொஞ்சம். அதே நேரம் இன்னொன்றை கூறியிருக்கிறார்கள். ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானின் எச்சரிக்கையை புறக்கணித்த வெளிநாட்டு சரக்கு கப்பல் ஒன்று ஓமான் கடற்பகுதியால் தப்பிச் செல்ல என்று முற்பட்டிருந்ததாகவும், அது ஈரானின் இந்த கண்காணிப்பு ரடார்களில் இருந்து தப்புவதற்காக அதாவது ஓமான் நல்ல கடற்கரையாக சென்றதால் அது வந்து ஆழம் குறைந்த பகுதியைக்குள் சிக்கியதால் அது தரை தட்டி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது இந்த ஈரான் பாதுகாப்பான வழித்தடத்தை பின்பற்றுமாறு கூறிய போதும் அந்த கப்பல் வந்து மண் திட்டியில் வந்து சிக்கி இருப்பதாகவும், ஒரு பெரிய கப்பல் வந்து மண் திட்டியில் சிக்கினால் அதை மீட்பது கடினம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அதில் ஏற்கனவே கண்டெய்னர்களும் நிறைய இருக்கின்றது. அடுத்தது இவ்வாறான நிகழ்வுகள் வந்து கப்பல் மூழ்கி போவதை விட அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு கப்பல் அப்படியே ஸ்ட்ரக் பண்ணி என்றால், ஏற்கனவே அது ஒடுக்கமான பாதைகள், அதற்குள் ஒரு கப்பல் ஸ்ட்ரக் பண்ணி நின்றால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு கப்பல்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது, தரை தட்டுவது என்று சொன்னால் அந்த கப்பல்களுக்கான காப்புறுதிகளை இந்த லோய்ட்ஸ் நிறுவனமோ ஒவ்வொரு நிறுவனங்கள் இனி கொடுப்பதற்கும் தயங்குவார்கள். ஏனென்றால் ஒரு கப்பல் அதன் சரக்குகளுடன் சேர்த்து கிட்டத்தட்ட 200 தொடக்கம் 300 மில்லியன் டாலர்கள் வரும் என்று கூறுகிறார்கள். அவ்வளவு ஒரு கப்பல் இழப்பென்றால் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒவ்வொரு கப்பலுக்கு 300 மில்லியனை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவர்களால் நிறுவனத்தையே நடத்த முடியாத நிலைதான் ஏற்படும். நான் நினைக்கிறேன் 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்கு முன் நினைக்கிறேன், சுயஸ் கால்வாயினூடாக சென்ற ஒரு எவர்கிரீன் என்ற நிறுவனத்தின் கப்பல் என்று நினைக்கிறேன். அதிலே இதே மாதிரி எதிர்ப்பக்கமாக தரை தட்டி மிக நீண்ட நாட்கள் சென்றன. அந்த வழியே முழுவதாக மூடப்பட்டு அந்த கப்பலை மீட்பதற்கு, ஆனால் அது மீட்பதற்கான சூழ்நிலை என்றால் 2 பக்கமும் தரையாக இருப்பதனால் 2 பக்கத்தாலையும் நிலத்தை வெட்டி அகலமாக்கி அந்த கப்பலை மீட்டிருந்தார்கள். அதுக்கு வார கணக்குக்கான ஒரு மாத அளவில் எடுத்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அது தரை
நிலையில இருந்தபடியால் அந்த மீட்பு சாத்தியமானது. நீங்கள் கூறியது போல இதுக்கான மீட்பு சாத்தியமில்லை என்று தெரிகிறது. நல்லது. இப்பொழுது வருவோம். பேச்சுவார்த்தை நிலைமை எவ்வாறு இருக்கிறது? 2 தரப்பும் பேசுவதாக உடன்பட்டார்கள். பின்னர் ஈரான் பேச்சுவார்த்தை இல்லை என்றது. ஆனால் இப்பொழுது 2 தரப்பும் நேரடியாக பேசாமல் நடுவர்களின் ஊடாக நடுவர்கள் பேசுவதாக தகவல் வந்திருக்கிறது. அதை பற்றின நிலவரம் என்ன இப்பொழுது? அது அதை அதற்கு முதல் இன்னொரு சிறிய தகவல் நான் முதல் சொல்லவில்லை. இந்த ஏமனின் கடற்பகுதிக்கு அண்மையில் இன்று சென்ற கப்பலில் 4 ஆயுதம் தாங்கிய ஆர்பிஜி உந்துகணை செலுத்தி மற்றும் துப்பாக்கிகளுடன் ஏற முற்பட்டவர்கள் என்று சொல்லியும் அதை கப்பல் தனது வழித்தடத்தை மாற்றியதால் தப்பிக்கொண்டதாகவும் UKMTO என்ற அமைப்பு இன்று தெரிவித்திருக்கின்றது. அதாவது செங்கடலிலும் தொடர்ச்சியாக இவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதைத்தான் இது காட்டுகின்றது. அதே சமயம் நீங்கள் கேட்டது போல இந்த ஈரானின் துணை வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்கின்றார், அதாவது ஃபர்ஸ்ட் மானிட்டரிங் மீட்டிங் என்று சொல்லி, அதாவது ஒரு கண்காணிப்பு அல்லது அவதானிப்பு மீட்டிங் கலந்துரையாடலாகத்தான் இதை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது டோஹாவில் வந்து கட்டார் மற்றும் பாகிஸ்தானின் அனுசரணையுடன் முடிவடைந்திருப்பதாகவும், அதில் தாங்கள் அதை இருதரப்பு நீங்கள் சொன்னது போலதான் 3 தரப்பும் அங்கு போயிருக்கிறார்கள். அதாவது நடுநிலையாளர்கள், அமெரிக்க தரப்பு, ஈரான் தரப்பு. ஆனால் அங்கு போன பிற்பாடு நேரடியாக பேசவில்லை. அமெரிக்க தரப்பு தங்கள் பிரச்சனைகளை கட்டாரிடமும் பாகிஸ்தானிடமும் கூறினார்கள். பிறகு ஈரான் தரப்பு தங்கள் நிபந்தனை தங்கள் பிரச்சனைகளை கட்டாரிடமும் பாகிஸ்தானும் கூறினார்கள். பிறகு அவர்கள் 2 தரப்பினருடன் கலந்துரையாடி விட்டு திருப்பி அந்த பதிலை இவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படித்தான் நடந்திருக்கிறது. அந்த இதில் வந்து ஈரான் கூறியிருக்கின்றது லெபனான் தொடர்பான விவகாரம் அங்கு தாங்கள் அதை எழுப்பியதாகவும், இந்த போர் நிறுத்த மீறல்கள் குறித்து தங்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்ததாகவும், மற்றது அமெரிக்காவின் படத்துறை பலப்படுத்தல்கள் அந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து இடம்பெறுவது தொடர்பாகவும் தாங்கள் கூறியதாகவும், மற்றது இந்த அவர்கள் கூறியது கூட $6 பில்லியன் விடுவிப்பது தொடர்பாகவும் பேசியதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த அக்சியோஸ் என்ற ஊடகம் கூறியிருக்கின்றது அமெரிக்க தரப்பு வந்து ஈரான் தரப்பை வந்து பெருமளவில் இந்த கோரிக்கை, அதாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையில் கட்டணம் அறவிடுவதை கைவிடுமாறு அதாவது வற்புறுத்தியதுடன் அவர்களை கன்வின்ஸ் பண்ண என்றால் அவர்களை அதற்கு சம்மதிக்க வைக்க பெரும் முயற்சிகளை அமெரிக்க தரப்பு மேற்கொண்டதாகவும், அப்போது அவர்கள் ஒன்றை கூறினார்கள் ஈரானுக்கு என்னென்று சொன்னால், நாங்கள் உங்கள் மீதான எல்லா தடைகளையும் நீக்குகிறோம், பொருளாதார தடைகளை நீக்குகிறோம், முன்னர் போட்ட பிரைமரி செகண்டரி தடைகள் என்று சொல்லி அவற்றை எல்லாம் நீக்குகிறோம், இது உங்களுக்கு இந்த கட்டணத்தை அறவிடுவதை விட 100 மடங்கு நன்மை தரும் என்று கூட கூறியதாக இந்த அக்சியோஸ் என்ற ஊடகம் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் ட்ரம்ப் என்று இந்த கட்டார் உங்களுக்கு தெரியும், ட்ரம்புக்கு வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தை வழங்கியிருந்தது. அதில் இன்று அவர் அதை பயன்படுத்தியதாக கூறியிருந்தார்கள். அப்போது ஊடகவியலாளர்களிடம் பேசும்போது அவர் கூறியிருக்கின்றார், இந்த பேச்சுவார்த்தை முதலாவது பேச்சுவார்த்தை வெற்றி அளித்திருப்பதாகவும், நன்றாக அதாவது அணு சக்தி திட்டம் தொடர்பாக நல்ல புரோகிரஸ் என்று, அதாவது நல்ல முன்னேற்றம் இருப்பதாகவும், ஸ்டாக் மார்க்கெட்டுகளுக்கெல்லாம் இது பங்கு சந்தைகளுக்கு இது ஒரு நல்ல செய்தி என்றும், எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்லியும், மளிகை பொருட்களின் விலை வீழ்ச்சி அடைகிறது என்று சொல்லியும், தான் கடந்த வாரம் ஈரானுக்கு கொடுத்த ஒரு பலமான அடியின் பிறகு ஈரான் வந்து ஒரு நல்லொரு புரோகிரஸை காட்டி இருக்கிறது என்று சொல்லி அதில் தான் அடித்துத்தான் குட்டி என்றது போன்ற ஒரு பாவனையில் அவர் அதை தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் இந்த இப்ப அடுத்த சுற்று பேச்சுக்களை அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த அயத்துல்லா ஹமேனியின் மரண சடங்கு இடம்பெற போகின்றது. அது ஜூலை 4ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரையிலும். அதுக்கு பிற்பாடுதான் அடுத்த சந்திப்பு இடம்பெறும் என்று சொல்லியும், இப்போது அந்த அவரின் மரண வீட்டுக்கு ரஷ்யாவின் முன்னாள் அரசு தலைவரும் தற்போது ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பு குழுவின் பிரதி தலைவருமான டிமிட்ரி மெடவேடேவ் வந்து அவர் அந்த இறுதிச் சடங்கு கலந்து கொள்ள வருவதாக ரஷ்யாவில் இருக்கின்ற ஈரான் தூதரகம் தெரிவித்திருக்கின்றது.
அது மட்டுமல்லாது கிட்டத்தட்ட 90 நாடுகளைச் சேர்ந்த 30 நாடுகளின் பிரதிநிதிகள் வாரார்கள் என்று சொல்லியும் 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அப்ளை பண்ணியிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் அதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லியும் ஈராக்கிலும் அதை கொண்டு போய் வைக்கப் போகிறார்கள். ஈராக்கிலும் ஈரானிலும் தான் அது இடம்பெறப் போகிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஏறத்தாழ மக்கள் தொகையில் 1/3 பங்கினர் பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக தெரிகிறது. சரி, மீண்டும் நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி குறிப்பிடும் பொழுது எனக்கு எழுந்த கேள்வி, பேச்சுவார்த்தையிலே பேசும் சக்தியாக ஈரான் இருப்பது போலத்தான் தோன்றுகிறது. அதனால் தான் அவர்கள் டிமாண்ட் பண்ணுகிறார்கள், பேச்சுவார்த்தையிலே அமெரிக்கா இறங்கி போவதாக தெரிகிறது அல்லவா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இது தொடர்பாக இந்த புவிசார் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் இந்த ரஷ்யா டுடே என்ற ஊடகத்துக்கு ஒரு வழங்கிய செய்தியில், அமெரிக்க இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கை மத்திய கிழக்கின் மூலோபாய சமநிலையை மாற்ற தவறிவிட்டது என்றும் இதனால் மோதலுக்கு முன்பு இருந்ததை விட ஈரான் வலுவான நிலையில் உள்ளது என்றும் புவிசார் அரசியல் ஆய்வாளர் பிரெண்டன் பாய்காட் என்பவர் கூறியிருக்கிறார். செவ்வாய்க்கிழமை அவர் இந்த ரஷ்யா டுடே ஊடகத்துக்கு வழங்கிய செய்தியில் அவர் கூறியிருக்கிறார் என்னன்னு சொன்னால், இந்த மோதல் போரில்லா போருக்கான ஒப்பந்தம் என்று வர்ணித்திருக்கின்றார். அதாவது போர் இல்லை ஆனால் போர், ஒப்பந்தம் இல்லை ஆனால் ஒப்பந்தம் என்ற ஒரு நிலையில் தான் இந்த இப்போது இருக்கிறது என்று சொல்லியும், வாஷிங்டன் எந்த ஒரு அர்த்தமான மூலோபாய ஆதாயங்களையும் அடைய தவறிவிட்டது என்று சொல்லியும், வாஷிங்டன் 96 மணி நேர போர் என்று ஆரம்பித்து 120 நாளுக்கு மேலான போராக அதை மாறி இருக்கிறது என்று சொல்லியும், அதாவது இவர்கள் செய்த எதுவுமே அந்த கள நிலைமையை மாற்றவில்லை என்று சொல்லியும், இந்த மாத தொடக்கத்தில் எட்டப்பட்ட ஒரு தற்காலிக ஒப்பந்தத்தை தொடர்ந்து ராஜதந்திரம் தொடர்பாக வாஷிங்டனும் தெஹ்ரானும் தொடர்ந்து முரணான சமிக்கைகளை அனுப்பி வரும் நிலையில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் எதுவும் திட்டமிடப்படவில்லை என ஈரானிய அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றார்கள். அதாவது அமெரிக்கா மற்றும் கட்டார் அதிகாரிகளின் கூற்றுப்படி, அதாவது இந்த தொழில்நுட்ப விவாதங்கள் மட்டுமே இப்போது தொடர்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த அதே சமயம் அந்த ஆய்வாளர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த போரை பொறுத்தவரையில் அமெரிக்காவோ இஸ்ரேலோ தனது மூலோபாய அல்லது இலக்குகளை ஒரு இலக்குகளையும் கூட அவர்களால் எட்டவில்லை. அதுக்கு மறுதலையாக ஈரான் இந்த போருக்கு முன்னர் இருந்ததை விட ஒரு பலமான நிலைக்கு வந்திருப்பதாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் கூறியது போலதான் இன்று ஈரான் இந்த இன்னொன்றையும் கூறியிருக்கின்றது. ஒரு கருத்து வந்திருந்தது, இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி பிரிவு IAEA என்று சொல்றது, அவர்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் ஈரான் என்று கூறியிருக்கின்றது அவர்களுக்கான அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றே கூறியிருக்கின்றது. அதே சமயம் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் ஹலிபாப் இப்போது சீனாவுக்கு செல்ல இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். ஒரு செய்தி வந்திருந்தது, இந்த அவர்களோட பிடித்து வைத்திருக்கப்பட்ட பணத்தினுடைய முதலாவது 6 பில்லியன் பணம் விடுவிப்பின் பொழுது அந்த பணத்தை பயன்படுத்தி அமெரிக்காவிலிருந்து ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ், அதாவது விவசாய உற்பத்திகளை வாங்கவிருப்பதாக ஈரான் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவிடமிருந்து பணத்தை பெற்று அமெரிக்காவிடமிருந்தே பொருட்களை வாங்க முயற்சிக்கிறார்கள் போதும். சரி, நாங்கள் இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் லெபனான் பக்கம் வருவோம். லெபனான் பக்கமாக நிறைய வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக சில தகவல்கள் பதிவாயிருக்கின்றன. அதே வேளையிலே இஸ்ரேலிலும் சில சம்பவங்கள் நடந்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதை பற்றி என்ன மேலதிக தகவல்கள் இருக்கின்றன? இஸ்ரேல்ல இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற தருணம் பல குண்டு வெடிப்புகள் இடம்பெற்றதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் இஸ்ரேல் மீதும் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நெத்தன்யாகு என்று பேசும்போது கூறியிருக்கின்றார், தாங்கள் அமெரிக்காவின் உதவிகளில் இருந்து தாங்கள் விடுபடப் போவதாகவும், தாங்கள் சுயமாகவே தங்களுக்கு தங்களோட பொருளாதாரம் தங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைக்கு இப்போது உயர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார்.
ஆனால் அமெரிக்கா ஆண்டுதோறும் 3.8 பில்லியன் டாலர்களை அவர்களுக்கு நிதியுதவியாக வழங்கி வருகின்றது. அது மட்டுமல்லாது எண்ணுக்கணக்கான ஆயுதங்களையும் வழங்கி வருகின்றது. இந்த போரின் போது அமெரிக்கா அதன் உதவியை அதிகரித்திருந்தது 21 பில்லியன் டாலர்களாக அதிகரித்திருந்தது. ஆனால் இப்போது நெத்தனியாவை பொறுத்தவரையில் அவருக்கு இந்த தற்போது இந்த தனது இமேஜை உயர்த்த வேண்டும். ஏனென்றால் பலர் கூறுகிறார்கள் இந்த ஈரானில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்கு அவர்கள் இப்போது லெபனானை இறுக்கி பிடித்துக் கொண்டு நிற்கிறார்கள். அதை என்னென்று சொன்னால் இன்று பேசும்போது அவர் கூறியிருக்கின்றார், லெபனான் மிகவும் ஒரு அழகான நாடு என்று கூறியிருக்கின்றார். மிகவும் ஒரு அழகான நாடு என்றும் கூறியிருக்கின்றார். அதே போல சிரியாவிலும் இருந்தோ அல்லது காசாவில் இருந்தோ லெபனானில் இருந்தோ தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் அதே சமயம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தோம் நாங்கள், அதாவது மத்திய கிழக்கின் பாரிஸ் என்று சொல்லுவார்கள் லெபனான் என்றும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். கூறுங்க. உண்மைதான். அதே சமயம் இந்த அவர்கள் இஸ்ரேல் அங்கு முழுமையாக ஊடக தடை இருக்கின்றது. எனவே இந்த தாக்குதல்களில் ஏற்பட்ட சேதங்களை அவர்கள் மறைத்திருந்தார்கள் என்று நாங்கள் முன்னரும் பல தடவைகள் கூறியிருந்தோம். இப்போது இஸ்ரேலிய ஊடகங்களின் தகவலின் அடிப்படையில் இந்த ஹைவாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் அதிகாரிகள் ஆரம்பத்தில் தெரிவித்ததை விட சேதம் கடுமையான சேதம் என்று அது கூறியிருக்கின்றது. பெட்ரோல் சேமிக்கும் முக்கிய டேங்குகள் அழிந்திருப்பதாகவும், ஆலைகளுக்கு நீராவி மற்றும் மின்சாரத்தை வழங்கி வரும் உள்நாட்டு மின் நிலையம் செயலிழந்திருப்பதாகவும், சிதறிய உலோக துண்டுகளால் எரிவாயு பைப்புகள், நீராவி கொதிகலன்கள் மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் சேதமடைந்திருப்பதாகவும், இத்தாக்குதல் இஸ்ரேலின் உள்நாட்டு எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 60% அளித்திருப்பதாகவும், பெட்ரோல் கட்டுப்பாட்டையும் அது ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியும், இறக்குமதியை அதிகரிப்பதன் மூலமே இந்த அஸ்டோட் நகரில் உள்ள சுத்திகரிப்பு நிலையத்தின் உற்பத்தியை உச்சக்கட்டத்துக்கு உயர்த்துவதன் மூலம் இந்த இழப்பை ஈடு செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். பழுது பார்க்கும் பணி, அதை ரிப்பேர் பண்றது என்று சொன்னால் அதை விரைவுபடுத்த வழக்கமான சுற்றுச்சூழல் மற்றும் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றாமலே அந்த பணிகளை மேற்கொள்ள அரசு அனுமதித்திருக்கிறது என்று சொல்லியும், ஏனென்றால் அதை விரைவாக சீர் செய்யும்படி கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லியும், ஆனால் அவ்வாறு அதாவது இந்த வளமையான ப்ரொசீஜர்கள் எல்லாத்தையும் விட்டு வேகமாக அதை திருத்தி தாருங்கள் என்று சொன்ன பிற்பாடும் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த பணி முடிய 2028 தான் அது சாத்தியமாகும் என்று கூறியிருக்கிறார்கள். என்னும் போது அதன் சேதம் மிக மிக அதிகம். இது ஒரு பகுதியைத்தான் கூறுகிறார்கள். இதே போல பல பகுதிகளில் ஈரான் ஏவுகணைகள் வீழ்ந்து வெடித்திருந்தன. பல பகுதிகளுக்கு ஊடகவியலாளர்கள் யாரும் போக முடியாது, புகைப்படங்களை அங்கிருந்து அனுப்ப முடியாது என்பதால் இவ்வாறு இனி மெல்ல மெல்லத்தான் இந்த சேதங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிவரும். இதைவிட இன்னொரு தகவல் வருகிறது. உள்ளே புகுந்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த வீடுகளுக்குள்ளே உள்ள மக்களை துரத்துவதாகவும் வீடுகளை சூறையாடுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். காசாவிலே ஒரு அணுகுமுறையை பின்பற்றினார்கள். காசாவை முழுவதாக தரைமட்டமாக்கினார்கள். அது பெரிய கட்டடங்களோ வீடுகளையோ தரைமட்டமாக்கினார்கள். லெபனானிலும் வான்குண்டு தாக்குதலினூடாக பெரிய பெரிய கட்டடங்களை அளித்திருந்தாலும் சாதாரணமாக வீடுகளை அவ்வளவு தாக்காமல் இந்த சூறையாடுதலும் மக்களை விரட்டுதலுமாக தொடர்வதற்கு என்ன வித்தியாசமான காரணம் இருக்கிறது? என்னென்று சொன்னால், லெபனானை தாக்கிய மன்னிக்கவும், காசாவை தாக்கிய போது ஈரானுடனான போர் ஆரம்பமாகவில்லை. ஈரானின் பலம் அவர்களுக்கு தெரியவில்லை. ஈரானுடன் தாங்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்ற எண்ணமும் அப்போது அவர்களுக்கு வரவில்லை. இப்போதும் இப்ப ஈரான் வீழ்ச்சி கண்டிருந்தால் லெபனானை தரமட்டமாக்கி இருப்பார்கள். அங்கு ஒரு கட்டிடம் இல்லாமல் செய்திருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு தடையாக இருப்பது இந்த ஈரான் தடையாக இருக்கின்றது. என்றால் பெற்றுமள எடுப்பிலான ஒரு தாக்குதல்களை செய்து முற்று முழுதான அழிப்புகளை செய்ய முடியாது என்றால் ஈரான் ஏற்கனவே அந்த ரெட் லைன் என்று சொல்லிவிட்டு ஏற்கனவே இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. அப்ப அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை. அடுத்தது ஹிஸ்புல்லா போராளிகளும் இந்த தடவை அவர்களின் தாக்குதல் உத்திகள் மிக மிக வேறுபட்டதாக இருக்கின்றது. அவர்கள் இந்த தலைவர்களை கூட இஸ்ரேலால் குறிவைக்க முடியாத நிலை இருக்கின்றது. அடுத்தது அவர்கள் அதிக அளவில் ட்ரோன்களை பயன்படுத்துகிறார்கள். மற்றது அதிக அளவில் இஸ்ரேலிய அதிகாரிகளை குறிவைத்து சினைப்பர் தாக்குதலாக இருக்கலாம், அல்லது ஆள் இல்லாத தாக்குதல் ட்ரோன்களின் தாக்குதலாக இருக்கலாம். அந்த
தாக்குதல்கள், மற்றது பொறிவெடிகள் என்பதால் இவர்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தரை தாக்குதல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் வான் தாக்குதல் என்று சொன்னால் வான் தாக்குதலை பெருமளவில் செய்தால் ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதலில் மேற்கொள்ளும். அது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தற்போதைய உறவு நிலையை மேலும் மேலும் பாதிக்கலாம் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. எனவேதான் இப்போது அவர்கள் தாங்கள் ஏதோ லெபனானில் இருந்து வெளியேற மாட்டோம், அதை பிடித்து வைத்திருக்கிறோம் என்ற துணியில் கதைத்திருக்கிறார்கள். இன்று இஸ்ரேலிய பிரதமரிடம் கேட்டபோது அந்த உலக கிண்ணத்தின் தொடர்பாக கேட்டபோது தனக்கு உலக கிண்ணத்துக்கு விளையாட்டை பார்ப்பதை விட லெபனானில் தமது படையினர் செய்யும் தீர செயல்களை பார்ப்பதுதான் தனக்கு பெருமையாக இருக்கிறது என்று சொல்லியும் தாங்கள் வந்து அந்த லெபனானிலும் சிரியாவிலும் அல்லது காசாவிலும் தாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்துக்கே காட்டியிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இன்றைய தேதியிலே பெட்ரோலின் விலை அமெரிக்காவிலே $4 வரை போய் கொண்டிருந்தது கலனுக்கு. இன்று 3.50 குறைந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அது அவர்கள் எதிர்பார்ப்பது $2.5 ஒரு கலன் வர வேண்டும் என்பது. இன்றைய தேதியிலே US ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 86% இருக்கிறது. அதை கிட்டத்தட்ட நாங்கள் இலங்கை பணத்தில் பெருக்கி செல்வோமாக இருந்தால் ஒரு $350 அளவிலே இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே போல இந்தியாவென்று சொன்னால் ஒரு $90, 85-90 அளவிலே இருக்கும். அதே நேரத்தில் ரஷ்யாவிலும் இந்த எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு வாகனங்கள் வரிசையில் நிற்கின்றன. ஆனால் அங்கேயும் கிட்டத்தட்ட 90% அளவுதான் ஒரு லிட்டர் பெட்ரோல் போகிறது. இவைகள் பெட்ரோலியம் வளம் உள்ள நாடுகள், பணக்கார நாடுகள். ஆனால் சில நாடுகளிலே நான் நினைக்கிறேன் லண்டனிலே இன்னும் பெட்ரோலின் விலை இங்கிலாந்திலே கிட்டத்தட்ட 2 மடங்கை விட கூட என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த 86%-னுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டின் படி பார்த்தா உங்களுக்கு 75% இருக்க வேண்டும் பவுண்ட்ஸ்ல. இப்பொழுது நான் நினைக்கிறேன் உங்களுடைய பெட்ரோல் விலை டபுள் ஆக அல்ல விட கூடவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படித்தானே? இங்கு வந்து 1.50 இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போலதான் டபுளாகத்தான் இருக்கின்றது. அதுதான் இந்த அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கும் காரணம். இங்கு வந்து வடக்கு நோர்த் சீல இருக்குது எண்ணெய் படிமங்கள் இருக்கின்றன. அதை அகழ்ந்தெடுப்பதாக 2004ஆம் ஆண்டே அதை ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் பிறகு அந்த ஸ்கொட்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான அந்த முருகல் நிலை காரணமாக கைவிடப்பட்டது. அன்று நான் ஸ்கொட்லாந்துக்கு போன வருடம் போயிருந்தேன். இந்த நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில வந்து அந்த ஸ்கொட்லாந்து நாடாளுமன்றத்தில் ஈழத்தமிழ் மக்களின் பிரச்சனை தொடர்பாக ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்து அவர் அங்கு கொண்டு வருவது. அப்போது அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசிய போது அவர்கள் கூறினார்கள், அங்கிருக்கிற எண்ணெயை எடுத்தால் ஸ்கொட்லாந்து வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்த நாடாக மாறும் என்று சொல்லியும், பிரித்தானியா முழு யூகேக்கும் ஃப்ரீயா கொடுக்கலாம், மக்கள்கிட்ட பணம் வாங்காமல் எண்ணெயை கொடுக்கலாம் என்று கூறியிருந்தார் அங்கிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது. ஆனால் உள்ளக பிரச்சனை காரணமாக இந்த மக்களிடம் இருந்து உளவு பணத்தை வரையி எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிநாடுகளில் உள்ளவர்களுக்கு என்ன அநியாயத்தை செய்தாலும் தங்கள் நாட்டில் உள்ளவர்களுக்கு எல்லாவற்றையும் மலிவாக கிடைக்க வேண்டும், அவர்களை உயர்வாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இங்கு மறுவளமாக இருக்கின்றது. அதுதான் பிரச்சனை. சுவாரஸ்யமான விடயத்தை கூற விரும்புகிறேன். ஈரானிலே நான் அன்று கூறிய பொழுது 4% இருந்த பெட்ரோல் இப்பொழுது 3%. அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய சில மானியங்களும் இருக்கின்றன. அந்த மானியங்களும் உள்ளடக்கலாக 3%க்கு பெட்ரோலும் 1%க்கு டீசலும் விற்பனை ஆகிறதா. அரசாங்க மானியம் இல்லாத வெளியிடங்களிலே பிளாக் மார்க்கெட்ல 10%. அப்படி பார்க்க போனாலும் ஈரானிலே பெட்ரோலினுடைய விலை மிக அடிமட்டம் என்று அங்கே பெட்ரோல் நிறைய கிடைக்கிறது. அதே நேரத்தில் இந்த தரைவழியாக கடத்தப்பட்டு செல்லுகின்ற பாகிஸ்தானிலே ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை 80-90% வரை போகிறதாம் வழியால். அதாவது கிட்டத்தட்ட 100 மடங்கு லாபம், கடத்தி கொண்டு போவர்களுக்கு 100 மடங்கு லாபம், கடத்தல் செலவு பாதி போனாலும் பாதி லாபம் பெறும் என்று நினைக்கிறேன். நல்ல செய்திகள். இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான செய்தியை நான் கூற வேண்டும். துபாய் இப்பொழுது பொருளாதார ரீதியாக முழுமையாக முடங்கி போயிருக்கிறது. துபாய் பொருளாதாரம் அடுத்த கட்டம் எப்போது நகரும் என்று தெரியாமல் இருக்கிறது. நீங்கள் கூறியிருந்தீர்கள், துபாய் என்பது முழுக்க வெளிநாட்டுக்காரற்ற பணத்தை உள்ளுக்கு வாங்கிய ஒரு பொருளாதாரம். இப்பொழுது இந்த சண்டை காரணமாக பலர் உள்ளே வரவில்லை, வந்தவர்களும் பலர் விட்டு செல்கிறார்கள். கட்டடங்கள் கட்டப்பட்டவை எல்லாம் இடையில் நிற்கின்றன. விற்கப்பட்ட வீடுகளை இடையில் வாங்காமல் விட்டு செல்கிறார்கள். இங்கே கடந்த சில நாட்களாக இல்ல கடந்த சில வாரங்களாக துபாயிலே விற்கப்படும் வீடுகள் சம்பந்தமான விளம்பரங்கள் நிறைய போய்கொண்டிருக்கின்றன.
அதில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் 2000ஆம் ஆண்டுக்கு முந்தி இருந்த விலைக்கே இப்பொழுது வீடு வாங்கலாம் என்றால் $1,50,000 நீங்கள் இப்பொழுது இங்க துபாயில அபார்ட்மெண்ட் வாங்கலாம், ஒரு ஃபிளாட் வாங்கலாம் என்று சொல்லி விளம்பரப்படுத்துகிறார்கள். அதை விட இலவசமான விமான சீட்டும் உங்களுக்கு கிடைக்கும் என்றும் அதில் சேர்த்து விளம்பரப்படுத்துகிறார்கள். அதாவது வீழ்ந்த பொருளாதாரத்தை நிமித்துவதற்கு மீண்டும் அதே கவர்ச்சிகரங்களை காட்டி மீண்டும் பணத்தை உள்ள கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோரும் சிறந்த செய்திகளை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். துபாய் இவ்வளவு அழிந்திருக்கிறது, துபாயில இவ்வளவு சேதங்கள், துபாய் மக்களே தெருவிலே வாகனங்களை விட்டு செல்கிறார்கள் என்று. இதை பற்றி சற்று கூறுங்கள். துபாய் மிக பாரிய சேதத்தை சந்தித்திருந்தது. துபாய் மட்டுமல்ல, சவுதி அரேபியாவின் நிலைமையும் அவ்வாறுதான் இருந்தது. எக்ஸ்போர்ட் 2030 என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு திட்டத்தை சவுதி அரேபியா கொண்டு வந்திருந்தது. இப்போது அந்த திட்டம் கூட கிடப்பில் போடப்படுற ஒரு நிலைக்கு வந்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போலதான் துபாயை பொறுத்தவரையில் அந்த அவர்களுடைய பொருளாதாரம் எண்ணெயிலிருந்து அவர்கள் மாறி இருந்தார்கள். என்னத்துக்கு என்று சொன்னால் இந்த ரியல் எஸ்டேட், டூரிசம், மற்றது டேட்டா சென்டர்ஸ், மற்றது ஏஐ என்று சொல்லித்தான் மாறி இருந்தார்கள். ஆனால் அது அப்போ பாத்தீங்கன்னு சொன்னால், அதாவது டாக்ஸ் ஃப்ரீ. நீங்கள் ஒரு கப்பலில் சரக்குகளை நீங்கள் இறக்கினால் அது நீங்கள் சுதந்திரமாக விற்கலாம், வாங்கலாம், எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு நிலை. அங்கு அதாவது வெளிநாட்டு காசுகளை உள்ளுக்கு எடுப்பது. அங்க இருக்கிற குடியேற்ற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னாலும் பெரும்பாலானவர்கள் குடியேற்றவாசிகள். அங்குள்ளவர்களை விட குடியேற்றவாசிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் சண்டை துவங்கிய பிற்பாடு அந்த விமான நிலையம் கூட ஒரு நாளைக்கு எத்தனையோ $1 மில்லியன் இழந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நாள் அது மூடப்பட்ட நிலையில். உங்களுக்கு தெரியும், எமிரேட்ஸ் உலகிலேயே மிக ஒரு ஆடம்பரமானதும் மிகவும் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு விமான நிறுவனம். அது முடங்கி போயிருந்தது. அதே போல முதலீட்டாளர்கள் தப்பியோட வலிக்கிட்டார்கள். ஈரான் தனிய எண்ணெய் கிணறுகளை மட்டும் தாக்கவில்லை, டேட்டா சென்டர்களையும் தாக்கியது. இப்ப அமேசானாக இருக்கலாம், ஓரக்கிளாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், அவர்கள் கூட டேட்டா சென்டரை வைத்திருக்க முடியாது நிலை. அதைத்தான் ஒருவர் கூறியிருந்தார், டேட்டா சென்டர்கள் எத்தனையோ $1 பில்லியன் செலவில் முதலீட்டில் அதை அமைக்கிற டேட்டா சென்டர் அதை தாக்கினால் அவ்வளவும் ஒரு லொஸ்டாகத்தான் இருக்கும். அப்ப இந்த நிலையில் தான் அங்கு, அதாவது இந்த ரியல் எஸ்டேட் அவர்கள் கூறினார்கள் கிட்டத்தட்ட 30% வீழ்ச்சி கண்டுவிட்டது என்று சொல்லி. அது விலைகள், அதாவது இப்பத்தே விலை அவ்வளவு தூரத்துக்கு அஜவாசி விலைக்கு போய்விட்டது என்று கூறினார்கள். வாங்குவதற்கு யாரும் இல்லை. சரி, இனி அப்ப அந்த நிலையில் தான் தன்னிடம் டொலர் இல்லை என்று சொல்லி இறுதியாக துபாய் என்ன செய்தது என்று சொன்னால், அமெரிக்காவிடம் கேட்டிருந்தது, எங்களுக்கு நீங்கள் திரவ பணத்தை தாருங்கள் என்று சொல்லி, லிக்விட் மணியை வேணும் என்று சொல்லி கேட்டிருந்தது டாலர். அவ்வாறான ஒரு நிலை. இது என்னன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு இலங்கை டாலர் இல்லாமல் கெஞ்சி கேட்டது போன்ற ஒரு நிலை. அது துபாய்க்கு அப்படி வரும் என்று யாரும் கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்ப அந்த நிலை என்றது இப்ப அங்க யாரும் வாங்க மாட்டார்கள் என்றால் போர் முடியவில்லை. நாளைக்கு ஈரான் அடிக்கும். அதாவது ஈரான் நிரூபித்து விட்டது, அமெரிக்காவின் எந்த ஒரு பாதுகாப்பும் உங்களை பாதுகாக்காது, தளங்களும் பாதுகாக்காது என்பதை நிரூபித்து. அப்ப ஒரு நாட்டின் உறுதித்தன்மை, பாதுகாப்பு பார்த்துத்தான் முதலிடுவார்கள். இப்ப நான் கொண்டு போய் எந்த காசை அங்க போட்டுட்டு நாளைக்கு பூச்சியமா நிக்க முடியாது. எல்லாம் ஏவுகணையால் பிளட்டே அழிஞ்சு விட்டுது என்று சொன்னால் ஆரம்பமாக எத்தனை ப்ரொசீஜர் என்னன்றே எங்களுக்கு தெரியாது. அது இன்னொரு அந்நிய நாடு. அப்ப இந்த நிலையில் தான் நீங்கள் கூறுவது போல இப்போது அவர்கள் ஆட்களை கவர்வதற்கு, இங்கேயும் நான் பார்த்தேன், பிரித்தானியாவிலும் 2-3 எக்ஸிபிஷன் இந்த இது வைக்கிறார்கள், ஷோ, அதாவது ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லி. நீங்கள் சொன்ன அதேதான், பிளைட் டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்கிறார்கள் நல்ல மலிவு விலையில். ஒரு மாதத்துக்கு 500 பவுண்ட்ஸ் கட்டினால் நீங்கள் போதும் என்று உங்களுக்கு அந்த பிளைட் வந்துவிடும். 499 பவுண்ட்ஸ் கட்டினால் உங்களுக்கு அந்த பிளைட்டை வாங்கலாம். ஓகே, பிளைட்டை வாங்கலாம். ஆனால் நாளைக்கு அந்த பகுதியில் இப்போது ஈரான் தான் டாமினேட் பண்ண போகிறது. அப்ப நிலைமை மாறிவிட்டது. அதுதான் மிக முக்கிய பிரச்சனை. அதை விட இன்னும் ஒன்று கவர்ச்சியத்தையும் காட்டியிருந்தார்கள், கோல்டன் விசா என்ற 10 வருடங்களுக்கு நீங்கள் அங்கே என்ன செய்யலாம். அதை விட 100% வரி இல்லை. நீங்கள் அந்த நாட்டிலே எந்த தொழிலை செய்து லாபம் உழைத்தாலும் அங்கே வரி இல்லை. அப்ப இந்த இரட்டை வரி இல்லாத நாடுகள் பொறுத்த வரைக்கும் அந்த நாடுகளில் உள்ளவர்கள் இங்கே வியாபாரம் செய்தால் தங்களுடைய நாட்டிலே அந்த லாபத்துக்கு வரி செலுத்த தேவையில்லை என்ற நாடுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அந்த வகையிலே அவர்கள் ஒரு மாய பிம்பமாகத்தான் அந்த நாட்டை கட்டி வளர்த்திருந்தார்கள்.
மற்ற நாடுகளில் உள்ள எண்ணெய் வளமும் இல்லை. பார்ப்போம் எவ்வாறு செல்லுகிறது, எத்தனை பேர் வீடுகள் வாங்குகிறார்கள், வீடுகளின் விலை இன்னும் குறையுமா, இலவச டிக்கெட் கிடைத்தால் போய் பார்த்து விட்டு வர முடியுமான்றவற்றை பற்றி எல்லாம் எதிர்காலத்தில் பார்ப்போம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்துகிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.